நீ துர்க்கையை போய் வணங்கி உனக்கு ராகுனால் ஏற்பட்டக்கூடிய தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆனாலும் உன்னுடைய சாபம் இருக்கும். இந்த பிறவியில் மட்டும் இல்லை, 7 பிறவிக்கு இருக்கக்கூடிய சாபத்தை நான் வாங்கி கொள்கிறேன்னு சொல்லக்கூடிய அரிய பாக்கியத்தை அருளக்கூடியவர் தான் அந்த பட்டீஸ்வரரும் காலபைரவர். இந்த பட்டி அப்படின்னாலே இந்த சில மொழிகளில் இது நாய் அப்படின்னு குறித்தாலும் இந்த நமளி ஏன் அப்படின்னா நன்றியுள்ளது அப்படிங்கிற ஊர் தான் இந்த பட்டீஸ்வரன் இருக்கும். துர்க்கைக்காக இந்த பெயர் வந்தாலும் கூட இந்த பெயர்லே காலபைரவருடைய வாகனத்தை குறிக்குது. அப்போது இந்த பட்டீஸ்வரத்துக்கு போகிறவங்க எல்லாரும் துர்க்கையை வணங்குவது மட்டும் இல்லாமல் இந்த காலபைரவரையும் வணங்கிட்டு வந்தானா உங்களுடைய ஜென்ம பாவமும் நிவர்த்தியாகும். பாவ நிவர்த்தி ஆகிறதுக்கு துர்க்கையை வணங்குவது மட்டும் இல்லாமல் சாப நிவர்த்தி ஆகும். சார், பாவத்துக்கும் சாபத்துக்கும் என்ன விசேஷம் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சவளோ தெரியாதவளோ நம்ம மேலே கடுமையான ஒரு ஒளிமொழி சொல்ல கொடுக்குறாரு. ஒளிமொழி சொல்லுனா ஓங்கி நம்மளை